கர்நாடக கலவரத்தின் எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் 3 டன் மல்லிகை தேக்கமடைந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஏராளமான விவசாயிகள் மல்லிகை சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பகுதியில் விளையும் மல்லிகை சத்தியமங்கலம் மலர் சந்தையில் ஏலம் விடப்படுகிறது. கொள்முதல் செய்யப்பட்ட பூக்கள் கேரளம் மற்றும் கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் வழக்கமாக அனுப்பப்பட்டு வந்தன. இந்த நிலையில் கர்நாடகத்தில் நேரிட்ட கலவரத்தின் எதிரொலியாக சத்தியமங்கலம் மலர் சந்தையில் 3 டன் மல்லிகை தேக்கமடைந்துள்ளது. கடந்த ஆண்டு ஓணம் பண்டிகையின் பொழுது 1000 ரூபாய் வரை மல்லிகை விற்றதாக தெரிவித்த விவசாயிகள் நிகழாண்டு கிலோ மல்லிகை 350 ரூபாய்க்கு விற்பதாக கவலை தெரிவித்தனர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் கலவர பந்து நடக்குது. இதனால் மல்லிகைப்பூ விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட பாதிப்பு. பார்த்தீங்கன்னா போன வருஷம் என்ன காலம் கிட்டத்தட்ட 700-800 ரூபாய்க்கு விற்ற பூ இன்றைக்கி வெறும் 300 ரூபாய்க்கு தான் விற்குது. இதுக்கு என்ன காரணம்? இந்த பந்துனால இப்போ போக்குவரத்து போகிறதில்ல. கிட்டத்தட்ட மைசூர், தும்கூர், பெங்களூரு, மாண்டையா இங்கே எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 10லேருந்து 15 வண்டி போகும் ஒரு நாளைக்கு. இன்றைக்கி அது பூரா போகலை.